இந்தியாவுல பேசுபொருளா இருந்த கச்சதீவும் இப்ப இலங்கையிலேயும் பேசுபொருளா இருக்குது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கச்சதீவுக்கு சென்றதுதான் கடந்த சில வாரங்களா தென்னிலங்கை சமூக ஊடகங்களை ஆக்கிரமிச்சிருக்குது. அதாவது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அந்த நாட்டுடைய ஒரு பகுதிக்கு செல்றது ஊடகங்கள்ல பரபரப்பான செய்தியா பார்க்கப்படுது. இதுக்கு முதல் இந்திய அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முதல் கச்சதீவை மீட்போம் என்ற ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. அதை இந்திய ஊடகங்கள் மிகப்பெரிய செய்தியா வெளியிடும். ஆனா இலங்கையில அதை பற்றிய எந்த சலனமும் இருக்காது. ஆனா இந்த தடவை அனுரகுமார திசாநாயக்க கச்சதீவுக்கு விஜயம் செய்தது தென்னிலங்கை ஊடகங்கள்ல பேசுபொருளா இருக்குது. அதுக்கு காரணம் இதுக்கு முதல் எந்த இலங்கை ஜனாதிபதியும் கச்சதீவுக்கு போனதில்லை. அனுரகுமார திசாநாயக்க தான் முதலா கச்சதீவுக்கு போன இலங்கை ஜனாதிபதி. கச்சதீவு யாருக்கு சொந்தம்? தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல ஏன் கச்சதீவு ஒரு பேசு பொருளா இருக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் என்னன்றத இந்த பதிவுல விரிவா பார்ப்போம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய 2வது மாநாட்டுல கச்சதீவை மீட்போம் என்கிற தேர்தல் அரசியலுக்கான அறிவித்தலை வெளியிட்டார். அதை தொடர்ந்து தென்னிலங்கை சமூக ஊடகங்கள் அந்த செய்தியை பேசுபொருளாக்கியது. அது காரணம் நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தென்னிலங்கை சமூக ஊடகங்களுக்கு விஜயை தவிர வேற எந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களையும் தெரியாது. அதனால அவருடைய அறிக்கையை தென்னிலங்கை சமூக ஊடகங்கள் பேசுபொருளாக்கி இருக்குது. அனுரவும் தன்னுடைய தேர்தல் அரசியலுக்காக கச்சதீவுக்கு சென்றிருக்கிறார். இப்ப மட்டுமில்ல, கச்சதீவு இலங்கைக்கு உரியதென்று அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தமிழ்நாட்டு எதிர்கட்சிகள் கச்சதீவை மீட்போம் என்ற தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது ஒரு தேர்தல் சம்பிரதாயம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலேயே பல தடவைகள் கச்சதீவை மீட்போம் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இலங்கை அரசு அதை கண்டுகொள்றதே இல்லை. ஏனென்றா இந்திய வெளிவிவகார விடயங்களை மாநில அரசுகள் பேச முடியாது. மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை மட்டும்தான் வைக்க முடியும். அதுக்கு மேல மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தெரியும் என்றாலும் தென்னிலங்கை ஊடகங்களை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அனுரகுமார திசாநாயக்க பயன்படுத்துறார். கச்சதீவுடைய வரலாற்றை பார்த்தோம்னா கச்சதீவுடைய பழைய பேர் கச்சி. இலங்கை மன்னனான நிசங்கமல்லனுடைய ராமேஸ்வரம் கல்வெட்டுல இவன் தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சென்ற பயணத்தின் போது இந்த தீவுக்கும் சென்றதாக கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. போர்த்துகீசர், ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் கச்சதீவு இலங்கையுடைய அதிகார வரம்புக்குள்ள இருந்ததால்தான் வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாண ராச்சியம் வலுவா இருந்த காலப்பகுதியில பாம்பன் தீவோடு சேர்ந்து கச்சதீவும் யாழ்ப்பாண ராச்சியத்துடைய ஆட்சிக்கு கீழே தான் இருந்தது. 17ஆம் நூற்றாண்டுல, அதாவது யாழ்ப்பாண ராச்சியத்துடைய வீழ்ச்சிக்கு பிறகு இது மதுரையுடைய ராமநாதபுர ராச்சியத்துடைய ஒரு பகுதியா இருந்தது. பிறகு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல மெட்ராஸ் மாகாணத்துடைய ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டுகள்ல ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியை தங்களுடைய இராணுவத்துடைய பயிற்சி தளமாக பயன்படுத்தினாங்க. அதனால இலங்கை மற்றும் இந்திய காலனித்துவ அரசாங்கங்களிடையே இது ஒரு சர்ச்சையா உருமாறியது. இந்த பகுதி ராமநாதபுர ராஜாக்கு சொந்தமா இருந்ததால இந்தியா இதுக்கு சொந்தம் கொண்டாடியது. ஆனா இலங்கையுடைய கவர்னரா இருந்த பெஞ்சமின் ஹோஸ்பர்க் அந்த தீவுல இருக்கிற அந்தோனியார் தேவாலயத்தோட சேர்த்து யாழ்ப்பாண மறை மாவட்டத்துக்கு சொந்தமானது என்றதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பித்தார். இதனால 1921ஆம் ஆண்டு இலங்கை மற்றும் இந்திய காலனித்துவ அரசுகள் கச்சதீவு இலங்கையுடைய எல்லைக்குள் உட்பட்டது என்ற ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாங்க. இந்தியாவும் இலங்கையும் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் அடையும் போது கச்சதீவு யாருக்கு சொந்தம் என்று தெளிவா வரையறை செய்யப்படல. அது காரணம் 2 நாடுகளுமே ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்ததால கடல் எல்லைகள் சரியா வரையறுக்கப்படல. அதோட கச்சதீவு மக்கள் வாழ முடியாத 285 ஏக்கர் அளவை கொண்ட ஒரு சிறிய பகுதி. அதோட அந்த பகுதியில குடிநீரும் இல்லை, விவசாயமும் செய்ய முடியாது. அதனால ஆங்கிலேயர்கள் இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. 2 நாடுகளும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த பகுதியை 2 நாடுகளும் உரிமை கொண்டாட துவங்கியது. இந்தியா இந்த பகுதி மெட்ராஸ் மாகாணத்துடைய ஒரு பகுதியா இருந்ததுக்கான ஆதாரங்களை காட்டியது. இலங்கை
ஆங்கிலேயர்களால செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை காட்டியது. இந்த பிரச்சனை 1974 ஆண்டு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆகியோருக்கு இடையில போடப்பட்ட இலங்கை இந்திய கடல்சார் ஒப்பந்தத்தின் மூலம் முடிவுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தம் 1974 ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி கொழும்புல கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தோட பிரிவு 5 படி இந்திய மீனவர்கள் விசா இல்லாம கச்சதீவுக்கு போகலாம், அங்க தங்களுடைய வலைகளை காயப்படலாம், அதோட அங்க இருக்கிற அந்தோனியா தேவாலயத்துடைய திருவிழாக்கள்ல கலந்து கொள்ளலாம். ஆனா மீன் பிடிப்பதற்கான அனுமதியை பற்றி எதுவுமே சொல்லல. அதனால இலங்கைக்கு இறையாண்மை வழங்கினதால மீன் பிடிக்க அனுமதி இல்லைன்றதான் இது குறிக்குது. பிரிவு 6 இலங்கை மற்றும் இந்திய கப்பல்கள் தங்கள் நீர்நிலைகளில் பாரம்பரியமாக அனுபவித்து வரும் உரிமையை அனுபவிக்கலாம் என்று சொல்லுது. இதுக்கு பிறகு 1976ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி மன்னார் வளைகுடா மற்றும் வங்களா விரிகுடாவில் 2 நாடுகளுக்கும் இடையில் கடல் எல்லையை எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் மூலம் வரையறுக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்துல ஒரு நாட்டிட கப்பல் இன்னொரு நாட்டிட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல மீன் பிடிக்கிறதுக்கு தடை செய்தது. இந்த ஒப்பந்தத்திலையும் கச்சதீவு இலங்கையுடைய எல்லைக்குள்ள வரக்கூடிய மாதிரி தான் வரையறை செய்யப்பட்டது. இதனால 1974ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் உரிமை இந்திய மீனவர்களுக்கு மறுக்கப்பட்டது. இதற்கு ஆதாரமா 2 நாடுகளுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட கடித பரிவர்த்தனைகள் இலங்கை வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் இணையதளத்துல வெளியிடப்பட்டிருக்குது. இதுல இந்திய மீனவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க நீர்நிலைகள், இலங்கையின் பிராந்திய பகுதி மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆகியவற்றில் மீன்பிடிக்க கூடாது, இலங்கை மற்றும் இந்தியாவின் வெளிப்படையான அனுமதியின்றி இலங்கை மீன்பிடி கப்பல்கள் மற்றும் மீனவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க நீர்நிலைகள், இந்தியாவின் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆகியவற்றில் மீன்பிடிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா தமிழ்நாட்டு மீனவர்கள் கச்சதீவுல மீன்பிடிக்க வரதுக்கான முக்கியமான காரணம், கச்சதீவு ராமேஸ்வரத்துல இருந்து 15 நோட்டிக்கல் மைல்ல தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 28 தொடக்கம் 30 கிலோமீட்டர். ஆனா இந்தியாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் 200 நோட்டிக்கல் மைல்ஸ். அதே மாதிரி கச்சதீவு இலங்கையுடைய நெடுந்தீவுல இருந்து 7 நோட்டிக்கல் மைல்ஸ் தான், அதாவது கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர். ஆனா இந்தியாவுடைய இந்த 200 நோட்டிக்கல் மைல்ஸ்ன்றது கச்சதீவு பிரதேசத்துல செல்லுபடியாகாது. ஏனென்றா கச்சதீவு இலங்கையுடைய எல்லைக்குள்ள வரக்கூடிய மாதிரி தான் வரையறை செய்யப்பட்டிருந்தது. அடுத்தது, இந்திய கடற்பரப்புல மீனவர்கள் அதிகமா மீன் பிடிக்கிறதால கடற்சூழல் பாதிக்கப்பட்டு மீன்களுடைய எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிருக்குது. ஆனா கச்சதீவு பகுதியில கடல் வளங்கள் பாதுகாக்கப்படுறதால அதிகமா மீன்கள் கிடைக்கப்படுது. அதோட இந்திய மீனவர்கள் உபயோகப்படுத்துற பொட்டம் ட்ரோலர்ஸ் மூலமா ஒரே தடவையில அதிகமான மீன்களை பிடிக்கலாம். அதிகமான மீன்களை பிடிக்கிறதுக்காக இந்திய மீனவர்கள் கச்சதீவு பகுதிக்கு தான் வர வேணும்ன்றது இல்லை. கச்சதீவை விட பே ஆஃப் பெங்கால்ல அதிகமான மீன்களை பிடிக்கலாம். ஆனா அங்க போறதுக்கு பெரிய படகுகளை வச்சிருக்கிறவங்களுக்கு செலவு அதிகம். அதனால அதிக லாபம் எடுக்கிறதுக்காக கச்சதீவு பகுதிக்கு வராங்க. அதே மாதிரி சின்ன படகுகளை வச்சிருக்கிறவங்களுக்கு 1974ஆம் ஆண்டுக்கு முதல் 2 நாட்டு மீனவர்களும் மீன்பிடித்த பகுதி என்றதால இது தங்களுக்கான உரிமை என்று நினைக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் இது தங்களுடைய உரிமை என்று அரசியல் செய்யறாங்க. இந்திய அரசாங்கமும் கைது செய்யப்படுற மீனவர்கள் தொடர்பாக எந்த ஒப்பந்தமும் இலங்கை அரசாங்கத்தோட செய்து கொள்ளல. 2008ஆம் ஆண்டு 2 அரசாங்கமும் மீனவர்களுக்கு எதிராக இராணுவத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாங்க. அதோட ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் என்ற ஒரு அமைப்பை கைது செய்யப்படுற மீனவர்களுக்காக உருவாக்குனாங்க. 2010ஆம் ஆண்டு 2 அரசாங்கங்களும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விரைவா விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாடு அரசும் மீனவர்கள் கைது செய்யப்படுற போது ஒன்றிய அரசுக்கு அழுத்தங்கள் கொடுத்து மீனவர்களை விரைவா விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. அதே போல ஆழ்கடல் மீன்பிடியை ஊக்குவித்து மீனவர்களுக்கான உதவித்தொகையும் வழங்குது. ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் கடந்த வருடம் அக்டோபர் 29ஆம் தேதி 6வது கலந்துரையாடலை மேற்கொண்டாங்க. ஆனா எந்த புதிய உடன்படிக்கையும் எட்டப்படல. இப்ப இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறதால லாபம் அடைய போறது விஜய் தான். மாநாட்டு தீர்மானத்துக்கு இலங்கை அரசு
எதிர்வினையாற்றுகிறது. அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமாகிவிடும் என்று தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க. அதனால இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எமோஷனலா பார்க்காம லீகலா என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்றதை தான் பார்க்க வேணும். தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது வாக்குக்காக மட்டும் இந்த பிரச்சனையை உபயோகப்படுத்தாம இந்திய மீனவர்களுக்கான வழிகாட்டுதலை மேற்கொள்ள வேண்டும். இலங்கை அரசு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிற இந்திய மீனவர்களையும் இலங்கை வளங்கள் மீன்பிடி மூலம் அளிக்கப்படுறதுக்கான சட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நல்ல பதிவுல சந்திப்போம்.